ஈரானின் ஹார்க் தீவை குறிவைக்கும் அமெரிக்கா தயார் நிலையில் 3000 பாராசூட் வீரர்கள். மேற்கு ஆசிய போரால் உலகம் முழுவதும் மருந்து விநியோகம் பாதிப்பு. எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த புதிய திட்டம். விநியோகஸ்தர்களுக்கு மானியம் வழங்க அமைச்சரவை அனுமதி. பலசக்தி அமைச்சர் பதவி விலக வேண்டும். நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தல். உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிப்பு இன்று நள்ளிரவு முதல் அமல். வெளியே செல்வதை தவிர்க்கவும். பாடசாலைகள் மற்றும் பணியிடங்களுக்கு புதிய கட்டுப்பாடு. வணக்கம், இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். ஈரானின் எண்ணெய் வளமிக்க ஹார்க் தீவை மிக எளிதாக கைப்பற்றுவோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சிக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அளித்த பேட்டியில், ஈரான் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம். இதன் ஒரு பகுதியாக அமெரிக்கா சார்ந்த 20 எண்ணெய் கப்பல்களை ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கடந்து செல்ல ஈரான் அனுமதி வழங்கியிருக்கிறது. அமெரிக்கா ஈரானிடையே விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பிருக்கின்றது. ஒருவேளை ஒப்பந்தம் ஏற்படாவிட்டால் ஈரானின் எரிசக்தி நிலையங்கள் தகர்த்தப்படும். தற்போதைய சூழலில் அமெரிக்கா இஸ்ரேல் படைகளில் தாக்குதலில் ஈரான் முழுமையாக சீர்குலைந்திருக்கின்றது. ஈரானில் சுமார் 13,000க்கும் மேற்பட்ட இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்கின்றோம். குறிப்பாக ஈரானின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி தளமான ஹார்க் தீவை கைப்பற்றுவோம். அந்த தீவில் பெரிய அளவில் பாதுகாப்பு இல்லை. எனவே ஹார்க் தீவை எங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவது மிகவும் எளிதான விடயமாகும். தற்போது ஈரானில் ஆட்சி மாற்றத்துக்கான நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டன. எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி வரும் ஈரான் பிரதிநிதிகள் புத்திசாலிகள். அவர்களின் சூழ்நிலையை நன்கு அறிவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு ஆசியாவில் நிலவும் போரால் உலகம் முழுவதும் மருந்து விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையிலான போரால் விமான போக்குவரத்து மற்றும் சரக்கு கப்பல் போக்குவரத்து முடங்கியுள்ளது. இதனால் உலகளவில் எரிபொருள் மாத்திரமல்லாமல் மருந்து விநியோகமும் கடுமையாக பாதிப்படைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் புற்றுநோய் மருந்துகள், இன்சுலின், உயிர்காக்கும் மருந்துகளின் விநியோகம் தாமதப்படுவது மாத்திரமல்லாமல் அவற்றின் விலைகளும் தற்போது உயர்ந்து வருகின்றன. இதனால் ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறைந்த வருமானமுள்ள நாடுகள் பல மருந்து பொருட்களுக்கு இறக்குமதியை சார்ந்ததே உள்ளன. இந்த நிலையில் ஈரான் போர் நீடித்தால் இங்கு மருந்து விநியோகம் கடுமையாக பாதிக்கப்படும் என கூறப்படுகிறது. எரிபொருள் விலை அதிகரிப்பால் மருந்து விலையும் அதிகரித்து வருகிறது. பல நாடுகளின் விமான போக்குவரத்து துபாயை மையமாக விளங்கியது. அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் மருந்துகளின் விலைகள் 30% உயர்வடைந்துள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. அவசரகால மருந்துகள் பல வழிகளை சுற்றி அனுப்பப்படுகின்றன. எரிபொருள் பற்றாக்குறை மருந்துகளின் விநியோகத்தை தாமதப்படுத்தியுள்ளது. காசா போன்ற பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய மருந்துகள் எல்லாம் பல இடங்களில் தேங்கி கிடக்கின்றன. புற்றுநோய் மருந்துகள் உள்ளிட்ட சில மருந்துகளுக்கு குளிர்சாதன வசதி தேவை. அதனால் ஈரான் போர் நீடித்தால் இவற்றின் விநியோகம் கடுமையாக பாதிக்கும் என கூறப்படுகிறது. எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இறக்குமதி விலை விற்பனை விலையை விட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் 1 லிட்டர் 92 ரக பெட்ரோலுக்கு 20 ரூபாயும், ஆக்டோ டீசலுக்கு 100 ரூபாயும் விநியோகஸ்தர்களுக்கு வழங்குவதன் மூலம் எரிபொருள் விலைகளை கட்டுப்படுத்தும் திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி 32,000 லிட்டர் எரிபொருளை ஏற்றிய கப்பல் நாட்டை வந்தடைய உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அதன் மேலாளர் பணிப்பாளர் மயூரு நெத்திகுமார் தெரிவிக்கையில், இந்த கப்பலில் 32,000 லிட்டர் டீசலும் 8,000 மெட்ரிக் டன் ஜெட் A1 விமான எரிபொருளும் கொண்டுவரப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ள பலசக்தி அமைச்சர் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளுக்காக காத்திருக்காமல் தானாகவே முன்வந்து பதவி விலக வேண்டும் என ஸ்ரீலங்காவின் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ எம்பி தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிட்ட நாமல் ராஜபக்ஷ, அரசாங்கமே முறைகேடுகளை ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் பொறுப்புக்கூறல் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார். குறைந்த விலையில் நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதாக அமைச்சர்கள் கூறினாலும் அதனால் ஏற்படும் நஷ்டத்தை இறுதியில் பொதுமக்களே சுமக்க வேண்டியிருக்கும் என அவர் எச்சரித்துள்ளார். ஆளுங்கட்சியுடன் தொடர்புடைய எவருக்கும் ஊழலில் தொடர்பில்லை என முன்னர் கூறப்பட்ட போதிலும் தற்போது பலசக்தி அமைச்சர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு அந்த கூற்றுகளுக்கு முரணானதாக அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்படவுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. அதன்படி பொதி செய்யப்பட்ட சோறு, ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்து ஆகியன 30 ரூபாயால் அதிகரிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சிற்றுண்டிகள் 10 ரூபாயாலும் தேநீர் வகைகள் 5 ரூபாயாலும் அதிகரிக்கப்படவுள்ளதாக சிற்றுண்டிச்சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய மின்சார கட்டணம் அதிகரிப்பினால் இந்த விலை அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் நிலவும் கடுமையான வெப்பமான வானிலை காரணமாக வெப்பநிலை தொடர்பான நோய்கள் ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளது. இதனை தவிர்க்கும் பொருட்டு பாடசாலைகள் மற்றும் பணியிடங்களில் அன்றாட செயற்பாடுகளில் மாற்றங்களை மேற்கொள்ளுமாறு சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சிறுவர்கள், முதியவர்கள் மற்றும் நீண்டகால நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த வெப்பமான காலநிலையில் நீரிழப்பு, வெப்பத்தாக்கம் மற்றும் தோல் பாதிப்புகளுக்கு உள்ளாகும் அதிக அபாயத்தை கொண்டுள்ளனர். ஆகவே பாடசாலைகளில் உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளை வெயில் அதிகமாக இருக்கும் நேரங்களில் தவிர்த்து அதிகாலை அல்லது மாலை வேளைகளில் நடத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பணியிடங்களில் வெளியில் வேலை செய்பவர்களின் நலன் கருதி பணிகளை முற்பகல் 10:30 மணிக்கு முன்னதாக அல்லது பிற்பகல் 3:30 மணிக்கு பின்னராகவோ மாற்றியமைக்க வேண்டும். நண்பகல் வேளையில் நேரடி சூரிய ஒளியில் வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும். ஜன்னல் மற்றும் கதவுகளை திறந்து வைத்து காற்றோட்டத்தை உறுதிப்படுத்த வேண்டும் அல்லது குளிர்ச்சி தரும் சாதனங்களை பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தினமும் குறைந்தது 2.5 லிட்டர் நீர் அருந்த வேண்டும். சர்க்கரை கலந்த பானங்கள், கார்பன் ஏற்றப்பட்ட குளிர்பானங்கள் மற்றும் மதுபானங்களை தவிர்க்க வேண்டும். மேலும் உடலில் நீர்ச்சத்து உள்ளதா என்பதை சிறுநீரின் நிறத்தை கொண்டு அவ்வப்போது அவதானிக்க வேண்டும். வெளியில் செல்லும் போது குடை, தொப்பி அல்லது முழு உடலையும் மறைக்கும் வகையிலான ஆடைகளை பயன்படுத்த வேண்டும். வாகன சாரதிகள் வெயிலில் நிறுத்தப்பட்டிருக்கும் வாகனங்களுக்குள் ஏறுவதற்கு முன்னர் ஜன்னல்களை திறந்து உட்புற வெப்பத்தை குறைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈரானின் ஹார்க் தீவை குறிவைக்கும் அமெரிக்கா தயார் நிலையில் 3000 பாராசூட் வீரர்கள். மேற்கு ஆசிய போரால் உலகம் முழுவதும் மருந்து விநியோகம் பாதிப்பு. எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த புதிய திட்டம். விநியோகஸ்தர்களுக்கு மானியம் வழங்க அமைச்சரவை அனுமதி. பலசக்தி அமைச்சர் பதவி விலக வேண்டும். நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தல். உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிப்பு இன்று நள்ளிரவு முதல் அமல். வெளியே செல்வதை தவிர்க்கவும். பாடசாலைகள் மற்றும் பணியிடங்களுக்கு புதிய கட்டுப்பாடு. இத்துடன் யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.